யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் பார்த்து சொன்ன வார்த்தை, பெத்லெகேமில் பிறந்த பாலகனை அன்றைக்கு தேவதூதர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வைத்தது போல உலகம் எங்கிலேயும் இந்த செய்தியை அறிமுகப்படுத்துங்கள். வானத்திலேயும் பூமியிலேயும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகம் எங்கிலேயும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கமாக இந்தியாவின் 25 மாநிலங்களில் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் சுமார் 250 மிஷனரிமாரை அனுப்பி ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 138 விதமான ஜாதிகளை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும். ஒவ்வொரு இந்தியர்களும் பரலோகம் செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவை இல்லாதபடி வேறு முகவரி கிடையாது. ஆகவே மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்பட சொர்க்கம் போக இயேசு ஒருவரே வழி என்பதை தெளிவாக அறிவிக்கிற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அருமையானவர்களை 250 மிஷனரிமார் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அதோடு கூட 8 இடங்களிலே விடுதிகள் ஆரம்பித்து ஆண்டவரின் கிருபையினாலே 458 குழந்தைகள் இந்த விடுதிகளிலே படிக்கிறார்கள். இந்த 2026 ஆண்டு 27வது ஆண்டில் இன்னும் 50 மிஷனரிமாரை எடுக்க வேண்டும். 100 குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்க வேண்டும். அதோடு கூட 100 தேவாலயங்கள் கட்ட வேண்டும். 1000 கிராமங்களையாவது சபைகள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து தினந்தோறும் எங்களுக்கு அலுவலகத்திலிருந்து அப்ளிகேஷன் வருகிறது. ஐயா, நாங்கள் உங்களோட சேர்ந்து இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்ய விரும்புகிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகவே எஜமான் ஆட்களை அனுப்பும்படி எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்பு மிகுதியை என் அன்பானவர்களே, உண்மையிலேயே எங்கெல்லாம் அறுவடைக்கு ஆத்துமாக்கள் காத்திருக்கிறதோ அங்கே அறுவடை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் மூலமாக இதுவரையிலேயும் சுமார் 8340 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு 833 கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். 55 கிராமங்களில் ஆலயங்களை கட்டியிருக்கிறோம். தேவனின் மாபெரும் கிருபையினாலே சுமார் 80 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு நாங்கள் ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். 15 இடங்களில் ஆலய கட்டுமான பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாரத நாடு சுதந்திரம் அடையில இருந்து இமாச்சல் பிரதேசத்தில் அரசு ஆலயம் கட்டுவதற்கு எங்கேயும் அனுமதி கிடையாது. என்றாலும் தேவனின் கிருபையினாலே இதுவரையிலே நான் 2 ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். இப்பொழுது 3 ஆலய கட்டுமான பணிகள் அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் நல்ல திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இந்த வாசலை பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு திருச்சபை பேராயர்களும் எழும்ப வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்க வேண்டும் என்றால் மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் வேகமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். இது ராஜாவின் கட்டளை, இது தாமதம் செய்ய முடியாதாகவே இந்த மிஷனரி தரிசன திட்டத்தில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். லூக்கா 15:10 ஆண்டவர் சொல்லும்போது, மனம் திரும்புகிற ஒரு பாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொன்னார். இந்த புதிய ஆண்டில் அன்புக்குரியவர்களே, உங்கள் மூலமாக பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதேபோல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் சேலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652.
எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவை விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? ஒரு காரியத்தை கண்களில் பார்த்து நம்புகிறது அல்ல, காணாத ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். அன்றைக்கு தோமா இயேசுவை பார்த்த உடனேயே என்ன சொன்னா, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னார். அப்போ இயேசு என்ன சொன்னார்? தோமா, நீ கண்டதனாலே விசுவாசிக்கிறார், காணாமலேயே விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டில் என் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும். நீங்கள் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 14லிருந்து 16 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அன்புக்கானவர்களே, யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பட்டியலே வருது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களை, யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அது மாத்திரமல்ல சத்துருவை நேசிக்கிறவர்கள், யாரையும் பகையாளியாக எண்ணாதவர்கள், அதாவது ஒப்புரவாகுதல், ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறவர்கள், இவரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கணும். ஒரு நடந்த சம்பவம் பாருங்கள். அந்த கிராமத்தில் அந்த வயசான பாட்டிமா, அவங்களுக்கு ஒரு விடுதலையை இயேசு கொடுத்துட்டார். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த விடுதலை வேணும் அப்படின்றக்க இந்த அம்மா எல்லார் வீட்டிலும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார் அப்படிங்கிற ஒரு கைப்பிரதியை ஒவ்வொரு வீடாக கொடுத்துட்டு போகிறாங்க. நல்ல முதிர்ந்த பாட்டி. அந்த ஊரில் யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாதா? அந்த ஊரில் உள்ள ஒரு மார்க்க தலைவர் திடீர்னு வந்து அந்த பாட்டியம்மாவை பிடிச்சி திட்டிட்டு அந்த கையில் இருந்த பேப்பரில் வாங்கி கிழிச்சு எரிஞ்சிட்டு, இந்த ஊரில் நீ இனிமேல் வரவும் கூடாது, இனிமேல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு அவர் போயிடுறாரு. அருமையானவர்களே, இந்த அம்மா கொஞ்சம் மனச்சோர்வு, இப்படி பண்ணிட்டான படுபாவி, எத்தனையோ பேர் கட்டப்பட்டு கிடக்காங்க, இவங்களுக்கு விடுதலை வேணுமே அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த அம்மா அந்த கீழே செதறி போனதில் ஒரு சில துண்டு பேப்பரை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்து முடியாமல் ஒரு வீட்டு வாசலில் போய் தமார்னு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு, ஏம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுமா அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து ஒரு அம்மா அப்படியே ஆடி ஆடி முடியாமல் வர்றாங்க. கையில் தண்ணி. ஏம்மா, உடம்பை பார்த்தா ரொம்ப பலவீனமாக இருக்கியே, உனக்கு என்னம்மா ஆச்சு? நான் இயேசுவின் நாமத்தில் உனக்காக ஜெபம் பண்ணுறேம்மா, அந்த தண்ணியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த அம்மா தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு, அருமையானவர்களே, கையில் கிழிஞ்சு போன துண்டு பேப்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கையில் கொடுக்குறாங்க. அதில் எழுதியிருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன விசுவாசிக்கும்? இயேசுவை விசுவாசியமா, உன் நோயெல்லாம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா இவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனால் போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க. ஒரு 12-1 மணி இருக்கும். அந்த உடலில் இருந்த உதிரப்போக்கு கம்ப்ளீட்டாக நின்றுச்சு பார்த்துக்குங்க. அன்புக்குறையில் உடனே குளிச்சுட்டு தன்னுடைய கணவனுக்கு ரொம்ப நாளாக சாப்பாடு செய்து நல்லா பண்ண முடியலையேன்னு சொல்லி நல்ல சாப்பாடுகளை செய்கிறாங்க. செய்துட்டு வீட்டில் நல்லா ரெடியாகி உட்காந்துருக்காங்க. இவர் வராரு. அந்த காலையில் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு போனார்ல, அவருடைய வீடு தான். அருமையானவர்களே, வராரு. இந்த வீடு என்னடா அன்றைக்கி ஒரு மாதிரி கமகமானு சத்தம் கேட்குது அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய், அம்மா, நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ என்ன இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, என்னாச்சு என்னோட? அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படி ஒரு பாட்டிமா வந்தாங்க, எனக்கு இந்த கடிதாசியை கொடுத்தாங்க, அது மாத்திரம் இல்லை, தண்ணி கேட்டாங்க, நான் தண்ணியை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு விடுதலை நான் அனுபவித்தேன், உங்களுக்கு ரொம்ப நாளாக நல்ல சாப்பாடு கொடுக்கலேன்னு சொல்லி செய்து வச்சுருக்கேன், வாங்க நம்ம இயேசுவுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி. என் அன்புக்குரியவரில் எந்த இயேசு வேண்டான்னு சொன்னாரோ அந்த இயேசு தான் அவருடைய வீட்டில் உள்ள பிரச்சனையை மாற்றி போட்டிருக்கிறாரு. என் அன்புக்குரிய அவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலையும் ஆண்டவர் பிரச்சனைகளை மாற்றி போடுகிற ஆண்டவர், உங்களுடைய கவலைகளை அருமையானவர்களை துடைக்கிற ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய்நாட்டில் இப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேதனையோடு இருக்காங்க. அருமையானவர்களே, திருநெல்வேலி வட்டாரத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய பேர் கோயில்ராஜ், என்னுடைய சொந்த ஊர் வெள்ளாளம்லை. அருமையானவர்களே, இந்த பிராந்தியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அருமையானவர்களே காலில் செருப்பு போடுறதுக்கு அனுமதி கிடையாது, இந்த டவலை தூக்கி தோலில் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. உயிரினத்தை வந்தால் உடனே தோலை தூக்கி இடுப்பில் கட்டிக்கிடணும். என் நண்பர்களே, இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அங்கே அந்த ஆட்களில் நற்செய்தி பணியை சொல்வதற்காக மிஷினரி ரேனியஸ்னு ஒருத்தர் வந்தார். அவர் அவங்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்கிறாரு, நிறையா மக்கள் விடுதலை. திடீர்னு அவர் அந்த நற்செய்தி ஊழியத்தை முடிச்சுட்டு கால்டுவெல் என்றவர் வந்து இந்த
அருமையானவர்களே, அந்த ஊரில் இருக்கிறாரு. அந்த கால்வெல் பேராயரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கிறாரு. அவர் போயிட்டுருக்கிற நேரம் பார்த்து திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் கேட்குது. உடனே அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி வந்து பார்த்தா ஒரு நிறைமாத கர்ப்பிணி அருமையானவர்களே ஒரு ஏர் மாடோட கட்டப்பட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவருடைய உள்ளம் பதச்சு ஓடி போய் அந்த ஏர் மாடை ஓடிக்கிட்டு இருந்தால அவனை பிடிச்சி தூரம் நிறுத்திட்டு இந்த அம்மா கட்டுகளை அவிழ்த்துட்டு, ஏன்டா இப்படி ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லி கேட்ட உடனே என்னோட எஜமான எழுத்து பேசிட்டாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, அந்த நாட்களில் பெண்களுக்கு ப்ளவுஸ் போட அனுமதி கிடையாது. அருமையானவர்கள், அவங்களுடைய தலைமுடிக்கு வரி கட்டணும் பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எஜமான்ட்ட என்ன கடன் பட்டான்னா மரம் ஏறணும். பனைமரம் வயதான அதுவும் நிறைய மாத கர்ப்பிணியால் ஏற முடியுமா? முடியாதுன்னு சொன்னதுக்காக தான் இன்றைக்கி இந்த தண்டனை பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கி விடுதலையை வாங்கி கொடுக்கறதுக்காக அவனோட பேசி வேண்டிய பணங்களை கொடுத்து விடுதலையை வாங்கி கொடுத்தார்கள் மிஷினரிகள். என் அன்புக்குரியவர்களே, இப்படி கட்டப்பட்டிருக்கிற ஏராளமான மக்களுக்கு விடுதலையை கொடுத்தவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் இன்றைக்கு இந்த உலகில் யாரெல்லாம் தேவையோட ஏக்கத்தோட கண்ணீரோட போராடுகிறார்களோ அவர்களை பார்த்து மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, மார்க் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 37லேருந்து 39 வரைக்கும் இயேசு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. திரள் கூட்டமான மக்கள் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு தம்முடைய ஜனங்களை பார்த்து மனதுருகினார் அப்படின்னு எழுதியிருக்காது. மாத்திரம் இல்லை, இந்த ஜனங்களை 3 நாள் வசனம் கேட்டிருக்காங்க. இப்போ இப்படியே அனுப்பிட்டா போகிற வழியில் சாப்பிடாமல் சோர்ந்து போயிடுவாங்களே, என் ஜனங்களுக்கு ஏதையாகிலும் கொடுத்து அனுப்புங்கள். என் அன்புக்குரியவர்களை நல்லா கவனியுங்கள். ஜனங்களுடைய தேவைகளை, உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுக்கு ஏதாயிலும் செய்யணும்னு நினைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய சீசரில் பார்த்து சொல்கிறார், இவங்களுக்கு உணவு கொடுங்க அப்படிங்கிறாரு. இத்தனை பேருக்கு 5000 பேர் ஆம்பளைங்க மட்டும், இன்னும் பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்து 20,000 எங்கேருந்துங்க உணவு கொண்டு வர முடியும்? என் அன்புக்கு இது சீசர்கள் பேசி கொண்டிருக்கும்போது அந்திரேயா சொல்கிறாரு, இந்த ஒரு சின்ன பையன் இருக்கான், 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. இந்த 5 அப்பம் 2 மீனை எத்தனை பேருக்கு எப்படிங்க பங்கு வைக்கும்? இயேசு சொன்னார், அதை ஏன்கிட்ட கொடுங்க. என் அன்புக்குரியவர்களை பாருங்கள், 5 அப்பம் 2 மீன் இயேசுவின் கையில் கொடுத்தாங்க. அவர் ஆசீர்வதித்தார். எல்லாரும் சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுத்தார்கள். அந்த சின்ன பையனுக்கு அவங்க அம்மா கொடுத்து விட்ட சாப்பாடு அவன் சாப்பிட்றதுக்காக அவன் ஆண்டோடைய கையில் கொடுத்ததுனால அவனும் சாப்பிட்டான். அவன் 20,000 பேர் சாப்பிட்டாங்க. 12 கூட நிறைய மீதி பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தில் அருமையானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யணும்னு சொன்னால் அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தோடு கர்த்தருக்குரிய பங்கை எடுத்து வச்சு விடுங்க. சரியா? நான் எந்த கோயிலில் பேசினாலும், எந்த மீட்டிங்கில் பேசினா சொல்லக்கூடிய வார்த்தை, கடவுள் உங்களுக்கு தரக்கூடியதில் தசம பாகத்தை கர்த்தருக்கு எடுத்து வையுங்கள். உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கடன் இருந்து 10,000 நீங்கள் வட்டி கட்டலாம். இங்கே வீட்டுக்கு 1000 ரூபா தான் வருமானம் வந்திருக்குன்னா 1000 ரூபாயில் 100 ரூபாயை கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சு, இந்த எடுத்து வச்ச காசை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தான் இது எனக்கு கிடையாதுன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஊழியங்களை கொடுங்க. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன்கள் மாறும், தரித்திரம் மாறும். ஏனென்றால் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்த ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். பத்துக்கு என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அருமையானவர்களே, எதுவுமே இல்லாமல் உங்களை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய ஜனங்களுக்கென்று சொல்லி நீர் இன்றைக்கு வைத்திருந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் உம்மை விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர் நீர் சுவாமி. அவர்கள் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. என் அன்பான தெய்வமே, இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தின் ஆவியை நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே, எங்கள் அன்பு பிள்ளைகளுடைய மகிமையை காணட்டும். அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?